அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரோடும் எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்க வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு ABS Event யூடியூப் சேனலூடாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, கடந்த காலங்களிலே நாங்கள் என்னுடைய செயற்பாடுகள் யாவுமே ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஊழல்வாதிகளை அடையாளப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம். இதில் நான் யாருடைய பேரையோ இல்லை யாருடைய புகைப்படங்களோ நான் வெளியிட விடுவதில்லை. ஆனால் என்னுடைய இந்த கருத்துக்களூடாக அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்றடைந்து அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள சாத்தியக்கூறுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. கடந்த கால ஆய்வுகளின் பிரகாரம் எமது தற்போதைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் யாவுமே ஊழலற்ற செயற்பாடுகளுக்கான முன்னெடுப்பாகத்தான் காணப்படுது. கிளீன் ஸ்ரீலங்கா, சுத்தமான நாடு, தூய்மையான இலங்கை என்ற ஒரு கோட்பாட்டுக்கெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்த ஊழல்வாதிகள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும், அல்லது அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களுக்கான சந்தர்ப்பங்களும் வழங்கப்படுவது வளம். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. ஆனால் கடந்த காலங்களிலே ஊழல்வாதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு அல்லது அவர்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஊடாக ஒரு சில ஊடகங்கள் மற்றும் ஒரு சில முகநூல்களிலே மிக தெளிவாக தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றது. தற்போதுதான் இவர்களெல்லாம் ஊழல் செய்தார்களா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் உலகாலம் அவர்களை நல்லவர்கள், புனிதர்கள், தூய்மையானவர்கள், திறமையானவர்கள் என்றெல்லாம் பலவிதமாக சொல்லப்பட்டவர்கள் தற்போது ஊழல்வாதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படையாகவே பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்களோடு சேர்ந்த ஒரு ஊழல்வாதிகளோடு சேர்ந்த ஒரு குழுக்கள் அல்லது ஊழல்வாதிகளோட சம்பந்தப்பட்டவர்கள் அந்த முகநூல்களை முடக்குவதும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதுமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, இவர்கள் தாங்கள் தவறு செய்யாத விடத்து தாங்கள் தவறுகள் எதுவும் செய்யாத இல்லைன்னு சொன்னால் ஏன் இந்த முகநூல்களை முடக்கணும் அல்லது ஏன் தேவையற்ற விடயங்களை செய்ய வேண்டும்? இவர்கள் நிச்சயமாக தாங்கள் செய்யவில்லை என்றால் அது சம்பந்தமான தரவுகளோ இல்லை அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இப்போ இவர்கள் ஊடாக ஏதோ ஒரு தவறுகள் நடந்த பட்சத்தில் தான் இவ்வாறான தாங்கள் தான் முகநூல்களை முடக்கணும் என்று ஊழல்வாதிகள் தான் இதை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெருமைக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு உறுதுணையாகத்தான் சிலர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்குடைய கொள்கைக்கு ஆதரவாக பல முகநூல்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன, பல ஊடகங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன, அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்க. காரணம் அந்த அரசாங்கத்தினுடைய கோட்பாடு ஊழலை ஒழிப்பு தான் அரசாங்கத்தினுடைய கோட்பாடு. நாட்டை புனிதமாக்கணும், சுத்தமாக்கணும் என்றது அந்த நாட்டுடைய கோட்பாடு. அப்போ எல்லாரும் ஒத்துழைச்சா தான் இந்த நாட்டை நாங்கள் தூய்மையான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். இதில் ஒரு கை தட்டி சத்தம் பெறப்போவது இல்லை. இப்போ இரு கை சேர்ந்தால் தான் அந்த சத்தம் வருவதற்கான சாத்தியம். ஆனால் நாங்கள் இப்போ எங்களுடைய அந்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்த பலர் இந்த ஊடகங்களை முடக்குவதும் முகநூல்களை முடக்குவதும் தான் அவர்களுடைய கொள்கையாக காணப்படுவது. அவர்களுடைய நேரத்தையும் அதெல்லாம் செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் அல்ல புனிதர்கள் என்றால் ஏன் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு போக வேண்டும்? உண்மையிலேயே இந்த நாட்டிலே என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் பலர் யார் விவாதித்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தால் ஊழலை செய்தவர்கள்லாம் இன்றைக்கு ஒரு 200 நாட்களே தாண்டவில்லை. ஆனால் அந்த இடத்திலே நின்று நாங்கள் இவர்கள் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, அரசாங்கம் முதல் 5 வருஷம் இருந்துட்டு வந்த அரசாங்கம் போன்றும் எல்லாமே புதியவர்கள், அமைச்சர்கள் புதியவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் புதியவர்கள். இப்போ இவர்கள் வந்த உடனே அதை செய்யணும்னு சொன்னால் நாடு தலைகளாக மாறிவிடும். அப்போ எந்த விடயம் என்றாலும் படிப்படியாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ திருமணம் ஒன்று முடித்தால் 10 மாதத்துக்கு பிறகு தான் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு விடயங்களும் கூட மறுநாள் குழந்தையை கொண்டு வா, குழந்தை எங்கே என்று கேட்குற அளவுக்கு தான் இந்த தற்போதைய ஊழல்வாதிகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய இருக்கிற ஊழல்வாதிகள் யாருன்னு சொன்னால் கடந்த காலங்களிலே ஊழலை செய்தவர்கள் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, அங்கே செய்யவில்லை, இங்கே செய்யவில்லை. அவர்கள் அந்த காலங்களிலே அவர்களோட பயணித்தவர்கள், கடந்த கால ஊழல்வாதிகளோட பயணித்த ஊழல்வாதிகள் தற்போது கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே வேடிக்கையான விடயம், வெக்கமான விடயம். பல அரச உத்தியோகத்தர்கள் பலவிதமான ஊழல்களை செய்திருக்கின்றார்கள்.
அத்தனை பேருமே படிப்படியாக காட்டிக் கொடுக்கக்கூடாது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் மாலையும் கையுமாக தெரிந்தால் அல்லது அரச அதை அதிகாரிகளுக்கு நாங்கள் மாலையை போட்டால் நாங்கள் தப்பி விடுவோம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக அதெல்லாம் நடக்காது. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. நீங்கள் மாலை அணியலாம், அவர்களை கௌரவப்படுத்தலாம். அது உங்களுடைய பதவிகள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பல உத்தியோகத்தர்கள் தங்களுடைய ஊழலை காப்பாற்றுவதற்காக மாலையும் கையுமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல விடயங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்னுடைய முகநூலை பொறுத்த மட்டும் என்னுடைய செயற்பாடை பொறுத்த மட்டும் நான் யாருடைய பெயரையோ யாருடைய புகைப்படங்களையோ நான் பிரசிப்பது இல்லை. என்னுடைய தேவை இவ்வாறான நிகழ்வு நடக்கின்றது, இதை விளங்கப்படுது, இதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய நோக்கம். இதில் யாரையுமே நான் தனித்துவமாக பழிவாங்க போகிறதும் இல்லை, யாரை காட்டி கொடுக்க போகிறதும் இல்லை. அவர்கள் அதில் மக்களாக தடிப்படுத்தி இவர்களான என்று சொல்லி காரணம் அவர்கள் வெளிப்படுத்தினா நான் உங்களை ஒன்றும் செய்யலாம். நாங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவோம். அல்லது சில தவறுகள் கண்டுபிடிக்கப்படும் இடத்துல இந்த தவறுகள் நடந்துகின்றது மக்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசி ஊடாகவோ அல்லது நேரடியாக தெரியப்படுத்தும் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்குது. தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது தாங்கள் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எதிர்காலங்களில் இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் என்ற விடயத்தை நாங்கள் தெரியப்படுத்துவோம். இதில் நான் தெரியப்படுத்தணும், அதான் என்னுடைய நோக்கம். நாங்கள் யாரையும் ஊடகங்களை முடக்குவதற்கோ இல்லாட்டி முகநூலை முடக்குவதற்கு நான் தயாரில்லை. ஊழலுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு நான் ஆதரிக்க தயாராக இருக்கின்றேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இல்லை. வேறு பலர் இருக்கின்றீர்கள், அரச சொத்துக்களை வீண்பிரியோகம் செய்கிற பலர். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மாவட்டத்திலிருந்து கடமை புரிகிறீங்கன்னு சொன்னால் தங்களுடைய வேறொரு மாவட்டத்தில் தங்களுடைய இல்லம் இருக்குன்னு சொன்னால் வாகனத்தை பயன்படுத்துகிறீர்கள். அது 100% பிள்ளையான விடயம். நீங்கள் சிலவுல குறிப்பிடலாம், அது எங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நாங்கள் என்னவும் செய்யலாம் என்று குறிப்பிடுவோம். நிச்சயமாக அந்த எரிபொருள் உங்களுடைய வழங்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் அது வழங்கப்பட்டிருக்கும். அரச கடமைக்கு தான் அது வழங்கப்பட்டிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மக்களுடைய வரிப்பணத்திலே வழங்கப்பட்ட எதுவுமே மக்களுக்கு சென்றடைய வேண்டியது தேவை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தேவை. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுக்காக நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கூட இல்லம் இருக்குன்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கான வழங்குவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அதுக்கு அனுமதி இருக்கும் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அதுவும் ஆராயப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இல்லை. நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். பல பாடசாலைகளிலே கடமை நேரங்களிலே காணப்படுகின்றீர்கள், உங்களோட பிள்ளைகளை ஏற்றுவதற்கு காணப்படுகின்றீர்கள். பல அரச வாகனங்களை பாடசாலைகளிலே உங்களோட பிள்ளைகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்துகின்றீர்கள், உங்களோட உறவுகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்துகின்றீர்கள், உங்களோட மனைவி பிள்ளை மேலே கொண்டு விடுறதுக்கு பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் பல நடந்து கொண்டிருக்கு. வடமாநிலத்தை பொருளே பல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இல்லை எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதுக்கு பல சாரதிகள் உடந்தையாக காணப்படுகின்றார்கள். இவ்வாறு பலர் தங்களுடைய இடமாற்றத்துக்கு தங்களுடைய தேவைக்காக பலர் பலவிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அத்தனை பேருமே இனம் காணப்படுவீர்கள், இனம் காட்டப்படுவீர்கள். எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன், என்னை பொறுத்த மட்டிலே நான் ஆரம்ப கட்டமாக என்னுடைய செயற்பாடுகள் யாவுமே எந்த ஒரு தனிநபருடைய பெயரையோ அல்லது புகைப்படங்களையோ அவருடைய வீடியோக்களை நான் வெளியிட மாட்டேன் அதிலேருந்து. ஆனால் அது அவ்வளவும் ஆவணங்களாக சேர்க்கப்பட்ட பின்னர் ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம். தெரியப்படுத்துகிற பின்னர் அவர்கள் அதை செய்ய தவறுனா நிச்சயமாக சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் அந்த தகவலை பெறுமாறும். இதுதான் என்னுடைய. ஆகவே அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, ஊழல்வாதிகளோடு தயவு செய்து இணைந்து பயணிக்காதீர்கள். கடந்த கால ஊழல்வாதிகளாக இருக்கட்டும், தற்போது இருக்க ஊழல்வாதிகளாக இருக்கட்டும், பலர் திருந்த மறுக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் ஊழலே ஊறி போனவர்கள். கோடிக்கணக்கான பணங்களை இல்லங்களில் கொண்டு கொட்டினவர்கள் தற்போது பணம் இல்லாத போது அவர்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய நோக்கம் ஒரு தனிநபர் செய்கிற தவறால் அவர்கள் குடும்பங்கள் அவமானப்படக்கூடாது என்பதிலே 100% உறுதியாக இருக்கின்றோம். ஒரு தனிநபர் அல்ல ஒரு அரச உத்தியோகத்தர் ஊழல் செய்யும் இடத்து அவராலே அவருடைய குடும்பங்களுக்கு எந்த ஒரு அவப்பேரும் பெறக்கூடாது என்றதில் நாங்கள் 100% நான் தயாராக இருக்கின்றேன், உறுதியாக இருக்கின்றேன். எனவே ஊழல் செய்கின்றவர்களை உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். மீண்டும் அவ்வாறான தவறுகளை இடாதீர்கள். மக்கள் உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதை மக்களோடு நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உங்களுக்கு அன்பாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.